ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழன் போஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கான்செப்டை அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ரைட்டிங் பண்ணி, அதாவது நம்ம எழுதி அதை ஒரு வெப்சைட், அதாவது இந்த மாதிரி ரைட்டிங்கை வாங்குகிறவங்க, அதாவது அவங்களுக்கு நம்மளுடைய ரைட்டிங்ஸை நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா அவங்க அதுக்குரிய மணி நமக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு பக்காவாக சூப்பரான ஒரு மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மணி ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தடு. ஸோ எல்லாராலையுமே நம்ம சூப்பராக ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், உங்களால் சுயமாக ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிட்டு, இப்போ ஹெல்த்தை பற்றி, அப்புறம் ஃபிட்னஸ்ஸு, அது ஹெல்த்லேயே நிறையா இது இருக்குது. அதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி நிறையா இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் பீப்புள் என்ன சர்ச் பண்ணுறாங்க, அதாவது கூகுள் என்ன சர்ச் பண்ணுறாங்க, வேர்ல்டு வைடாக என்னத்தை அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்த்து மெயினான ஒரு இது. ஸோ ஹெல்த்து, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சைடு உள்ள எல்லாமே பிஸ்னஸ் சைடு, அதாவது மணியை பற்றி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி, இந்த மூணுமே எப்பயுமே இதனுடைய இது போகவே போகாது. ஸோ இது சார்ந்து தான் மற்ற எல்லாமே தேடுவாங்க. ஸோ இதுக்குள்ளார வந்துடும். ஸோ நம்ம இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு ஒன்றுமே தேவை கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறோம். ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம ஈஸியாகவே எல்லாருமே ப்ரௌஸ் பண்ணுவோம், கூகுளில் பயன்படுத்தி, அதாவது கூகுள் அப்படிங்கிற சர்ச் இன்ஜினை பயன்படுத்தி நீங்கள் எந்த சர்ச் இன்ஜின் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் பயன்படுத்துகிறது கூகுள். மேக்ஸிமம் எல்லாருமே கூகுள் தான் பயன்படுத்தும். சில பேர் வேறு சர்ச் இன்ஜின் கூட சில பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜினை பயன்படுத்தி அதுலேருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே ஒரு வேர்டு ஒரு வேர்டுக்கு $1, 100 வேர்டுக்கு $100, 1000 வேர்டு நம்ம எழுதியிருக்கிறோம் அப்படின்னம்னா, க்ரியேட் பண்ணி, அதாவது கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிறோம்னா $1000. ஸோ இது அதை அவங்க எப்படி இதை இது பண்ணுவாங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய கண்டென்ட் பக்காவாக யூனிக்காக இருக்கணும். பக்காவான கண்டென்ட் நம்மளுடைய சொந்த ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில் வாங்கி, அதாவது நம்மள்கிட்ட ஏதாவது, அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபாரின்லேருந்து மணி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வேறு பண்ணணும் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். என்னன்னா பேனியாக இருக்கணும், இல்லைனா பேபால் இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ நான் பேபாலையும் பேனிலையும் நான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு வீடியோவில் ரெண்டுத்தை பற்றியுமே சும்மா ஷார்ட்டாக நான் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த இதை பயன்படுத்தி நம்ம வெளிநாட்டிலேருந்து இந்த கம்பெனி கொடுக்குற அந்த பேமெண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக நம்மளுடைய லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டையுமே கொடுத்தோம்னா கூட அவங்க அதுலேயும் கூட சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், உங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே தெரியாது அப்படின்னாலும் ஓகே தான். எனக்கு ரைட்டிங்லாம் ஒன்றும் தெரியாது, எந்த ஸ்கில்லுமே கிடையாது, நான் புதுசாலாம் எனக்கு ரைட்டிங்லாம் பண்ண வராது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் அப்படியே நான் இப்போ செய்யக்கூடாது. நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் அப்படியே பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அது எப்படின்னா நான் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் நியூஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, ஸோ கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் கூகுள் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது அந்த கூகுள் நியூஸோட சைட் இருக்கும். ஸோ அந்த கூகுள் நியூஸுங்கிறத உள்ளார போய்ப்போம். ஸோ அதில் போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா அதில் கேட்டகரி வரும், என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு எல்லாமே இருக்குது.
பிஸ்னஸ்ஸு, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டு, அப்புறம் சயின்ஸு, அப்புறம் ஹெல்த் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஹெல்த்தை சூஸ் பண்ணோம்னா ஹெல்த்துக்குரிய எல்லாமே வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஆர்டிக்கல் இருக்கும், நிறைய அநேக ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ இதில் லாஸ்ட்டு ஏதாவது ஒன்றத்தை ஃபஸ்ட்டு இதிலையே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுலேயும் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லேட்டஸ்ட்டுன்னு போட்டுருக்காங்க, அப்புறம் வந்து மெடிசன், அப்புறம் வந்து ஹெல்த் கேரு, அப்புறம் அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னம்னா அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் தெரியும். மென்டல் ஹெல்த்து, நியூட்ரிஷன் அப்படின்னு நிறையா இருக்கும் அப்படின்னு இருக்குது. அப்புறம் நிறையா வரும், அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறையா வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இப்போ வந்து நம்மளே சொன்ன மாதிரி ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ எடுத்துக்குவோம். ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து இருக்கிறேன். ஸோ ஃபிட்னஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேர்ல்டு வைடாக எல்லாருமே தேடுற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸை பற்றி எல்லாருமே எப்பயுமே தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ தேடிக்கிட்டே தான் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்குது அமைப்பு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த ஃபிட்னஸ் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் எல்லாருமே தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. வேர்ல்டு வைடாக தேடுவாங்க. ஃபாரின் கண்ட்ரிஸில் மட்டும்தான் இல்லை, எல்லா நாட்டிலையுமே இந்த ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக தேடுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ எல்லா இதையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து எடுக்கிறோம், இதில் எடுத்துங்க ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கூகுள் நியூஸ்லேருந்து ஒரு ஃபிட்னஸ்க்குரிய ஒரு ஆர்டிக்கல் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கலு. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு இதில் வந்து இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இந்த கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி, ஸோ இதுலேருந்து இது வரையும் இந்த கண்டென்ட் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இந்த காப்பி பண்ணதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்த ஒரு சைட்டுக்கு போக போகிறோம். அந்த சைட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுது, என்ன வேலை செய்யுது அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே அந்த மீனிங்கை மட்டும் மீனிங்கை மாற்றாது, ஆனால் அப்படியே அந்த வேர்ட்ஸை மட்டும் மாற்றும். அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேர்டுகளை மட்டும் மாற்றி நம்ம இந்த கண்டென்ட்டில் என்ன மீனிங் இருக்கோ அந்த மீனிங்கிலே இருக்கும், ஆனால் வேர்ட்ஸ் மட்டும் மாறும். ஸோ அதுக்கு நம்ம என்ன வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்பாட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸ்பின்பாட் அப்படிங்கிற ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீரைட் டெக்ஸ்ட் அப்படின்னு மேலே கீழே இருக்கும். மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு என்டர் டெக்ஸ்ட் டு ரீரைட் அப்படின்றது பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த பாக்ஸில் வந்து நம்ம காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து ஒரு கேப்ஸா ஒன்று இருக்கும். ஸோ இதை கொடுத்துடணும். இதை கொடுத்துட்டோம்னா இப்போ இதை கொடுத்துட்றேன். ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ற கேட்குது. ஸோ அதை கொடுத்தோன்னா ஒரு டிக்கு வரும். ஸோ டிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, கோ கொடுத்தோம் அப்படின்னோம்னா மேலே கொடுத்த நம்மளுடைய கண்டென்ட் வந்து மீனிங் மாறாமல் அப்படியே ரீரைட் ஆகி கீழே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ரீரைட் ஆகிட்டுருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ரீரைட் ஆகிடுச்சு. இப்போ ரீரைட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அப்படியே இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்து ரீரைட் ஆகிட்டு ஃபுல்லாகவே. இப்போ வந்து இதை காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம இந்த கண்டென்ட்டை தான் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு பேராகிராஃப் எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. அந்த சைட்டில் நீங்கள் போடுற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கலையே நீங்கள் கண்டென்ட்டாக எடுத்துக்கலாம். அது ஒரு ஆர்டிக்கலையே நீங்கள் அதாவது ஆர்டிக்கலை நீங்கள் காப்பி பண்ணி இதில் போட்டு ஸ்பின் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஓனாக ரொம்ப நல்லது, அப்படி நல்லா எழுத முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு ஐடியா சொல்கிறேன். ஆனால் இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அதாவது ரீரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பின் போர்ட்டில் நீங்கள் அப்போ ரீரைட் பண்ணிவிட்டு அந்த கிராமரை செக் பண்ணுற ஒரு
ப்ளக்கினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற, அதாவது நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ப்ரௌசரில் வந்து ஒரு ப்ளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணிச்சிங்க. கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லா கரெக்டாக அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம எங்கே போய் இந்த நம்மளுடைய கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னோம்னா, இந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டிங் வெல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு தான். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போனோன்னா இந்த மாதிரி இந்த வெப்சைட்டை இந்த டைரெக்டாக இந்த பேஜுக்கு வரணும் அப்படின்னோம்னா நீங்கள் வந்து இதை டைப் பண்ணிக்கங்க. ரைட்டர்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் ஈட்டிங் வெல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைரெக்டாகவே இந்த பேஜுக்கே வந்துடும். ரைட்டர்ஸ் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. ஃபார் ஈட்டிங் வெல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்படியே இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு பாருங்கள். ஸோ ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன், ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி அப்படியே பார்த்துட்டு வாங்க. இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது கொடுக்குற ஆஃபரு, ஸோ அவங்க கொடுக்குற ஆஃபரை பாருங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல கரெக்டாக தெளிவான கண்டென்ட்டாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஆர்டிக்கலாக எழுதி ஆனால் இன்னும் அதிகமான ஒரு இது பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளகரிசம் இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, ரீரைட் பண்ணுறீங்க, ஓவர்லாப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், பேர் எட்டுன்னு போட்டு அப் டு $1 ஃபார் வேர்டு, ஒரு வேர்டுக்கு $1 தராங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் அங்கே தமிழ்நாட்டில் போட்டிருந்த மாதிரி தான். ஸோ ஒரு வேர்டுக்கு வந்து $1, 100 வேர்டுக்கு $100. ஸோ 1000 வேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1000. ஸோ ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் போடுறது மூலிமா எப்படியும் உங்களால் வந்து அவங்க ரிவ்யூலாம் பண்ணி கரெக்ஷன்லாம் சொல்லி இது பண்ணாலும் எப்படியும் நீங்கள் வந்து ஒரு $500 ஆகுது நீங்கள் எப்படியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆர்டிக்கலை பொறுத்தது நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இது பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுகிற ஆர்டிக்கலை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்பென் பாட் இந்த மாதிரி வெப்சைட்டுகளில் நீங்கள் கண்டென்ட்டை ரீரைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் கரெக்டாக அதெல்லாம் நீங்கள் பார்த்து எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் எப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துங்க, இந்த பேஜிலே கீழே வந்துக்குங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த நீங்கள் எடுத்த இந்த கண்டென்ட் அனுப்புறதுக்குரியதான ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெயில் ஐடி தான் அது. இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் உங்கள் மெயிலில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மெயிலில் வந்து உங்கள் மெயிலில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே மெயிலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மெயிலில் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் அந்த மெயில் ஐடியும் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல டூங்கிற இடத்துல அந்த மெயில் ஐடியை வச்சுக்கிட்டு சப்ஜெக்ட் வந்து அவங்களே அங்கேயே அந்த ஈட்டிங் வச்சு அந்த பேஜிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னத்தை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறீங்களோ, அதாவது என்ன சப்ஜெக்டில் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறீங்களோ அந்த சப்ஜெக்டை இங்கே கொடுத்துருங்க. இப்போ ஹெல்த்தை பற்றி நம்ம எழுதுறதுனால ஹெல்த் அப்படின்னு இங்கே சப்ஜெக்டில் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து கம்போஸ் மெயிலில் வந்து நம்ம கொண்டு வந்த அந்த இதை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இங்கே வந்து நம்ம அங்கேருந்து கண்டென்ட் எடுத்தோம்ல, நம்ம ஸ்பின் பாட்லேருந்து கண்டென்ட் எடுத்தோம்ல, அந்த கண்டென்ட்டை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து நம்ம இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இங்கே இந்த இருக்கிற அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரீரைட் பண்ண கண்டென்ட்டை கொண்டு வந்து இங்கே வந்து பதிவு பண்ணிடணும். ஸோ இப்போ நான் வந்து அங்கேருந்து கொண்டு வந்த கண்டென்ட்டை வந்து நான் இங்கே போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து சென்ட் பண்ணிக்க வேண்டியதான். சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஓன் கண்டென்ட் தானா இது, இல்லை வேறு எதுவும் நெட்லேருந்து எடுத்துருக்குறாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அதுக்கு தான் ஒன்லி நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கான்செப்டை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிக்கலாகவே நீங்கள் எழுதியே உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த இப்போ கூகுள் நியூஸு அதுலேருந்துலாம் ஆர்டிக்கல்லேருந்து எடுத்து ஒரு ஹெல்த்தை பற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கொண்டாந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் அந்த மாதிரி ஆர்டிக்கலுக்கெல்லாம் வந்து ரைட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அடுத்தவங்களுடைய கண்டென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து
எந்த விதத்துலேயும் வந்து ஒரு இது கிடையாது. அதனால் வந்து அதை வந்து எல்லாருமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, இந்த ஸ்பின் போட் அது மாதிரி நிறையா வலைதளங்கள் இருக்குது. ஸோ அதில் கொண்டாந்து அந்த கண்டென்ட்டை வந்து ஸ்பின் பண்ணோம் அப்படின்னோம்னா, அதாவது அதே மீனிங் மட்டும் இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாமே மாறிடும். ஸோ அதுதான் அந்த வெப்சைட்டுங்க செய்கிற வேலை. ஸோ அதை கொண்டாந்து அந்த கண்டென்ட்டை ஒரிஜினல் கண்டென்ட்டை கொண்டாந்து ஸ்பின் பண்ணுறோம், ரீரைட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டாக அது மாறிடும். ஸோ ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் குடும்ப அளவு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 100 இல்லைனா ஒரு 1000 வேர்டு வர மாதிரி ஒரு ஆர்டிக்கல், ஒரு சின்ன ஆர்டிக்கலாகவே நீங்கள் எழுதியே நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க, அதாவது உங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே, அவங்க ரிவ்யூலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது மாதிரியே அவருடைய பேமெண்ட் டீட்டெயில் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம தமிழ்லையும் பார்த்தது மாதிரியான அந்த 1000 வேர்ட்ஸுக்குரிய அந்த உங்களுடைய ஓன் வார்த்தைக்குரிய அந்த $1000 கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருமே ட்ரை பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் இது. ஸோ இது மாதிரியான நிறையா வந்து வெப்சைட்டை பற்றி அடுத்தடுத்தது இது மாதிரியான ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய மெத்தடை வந்து நான் எளிமையான முறையில் ஆக்சுவலாக நான் வந்து நிறையா நண்பர்கள்லாம் வந்து இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஒரு மெத்தடாக எடுத்து ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெத்தடாக நான் போட போகிறேன். ஸோ அடுத்தடுத்தது இன்னும் இதே மாதிரி அநேக வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் நண்பர்களோட அந்த சேனல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு அருமையான ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் எவரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழன் போஸ்ட் சேனலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக கண்டினியூட்டியாக எங்களால் வீடியோ போட முடியாமல் போச்சு. ஒரு சில காரணங்களால் எங்களால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டியாக நாங்கள் வந்து எவ்ரிடே ஒரு வீடியோவாவது எவ்ரிடே நாங்கள் போடலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். இந்த சேனலை பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்கள், அதாவது காமனாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான இருக்கிறதும் பயங்கர ட்ரெண்டிங் ஆனதும், அப்புறம் முக்கியமான விஷயங்களை பற்றியும் பல நியூஸ்களை பற்றியும், அதாவது எவ்ரிடே அப்டேட் ஆகிற முக்கியமான நியூஸ்களை பற்றியும் எல்லாவற்றையும் பொதுவான எல்லா விஷயங்களையுமே எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக ரொம்ப அருமையாக நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ கண்டினியூட்டியாக அந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூட்டியாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே நன்றி.